1 பார்ட் சிக்கன் கிரேவி செய்யலாம். போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கரம் மசாலா 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உடனே தான் செய்ய போகிறோம். சரி, மேரினேட் பண்ணலை. குக்கரில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தூக்கி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு ஒரு 2 மிக்ஸ் கொடுங்க. 2 மிக்ஸ் கொடுத்து குக்கரில் மூடி போட்டு மேலே அந்த விசில் ஆவி வந்தோடனே உள்ளே வச்சு 1 விசில், இல்லாட்டி உங்களுக்கு நல்லா வேகணும் அப்படின்னா 2 விசில் விடுங்க. அவ்வளோதான். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. பார்த்தீங்களா, 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்தா இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிரேவி இப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, அப்புறம் வந்து இடியாப்பத்துக்கு செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் வந்து ரைஸோடு சர்வ் பண்ணுறேன் இன்றைக்கி. சுட ரைஸு, குக்கர் ரைஸ் தான் வச்சுருக்கேன். சீக்கிரமாக பண்ணுறதுனால சூடாக சாதம், அப்புறம் வந்து இந்த சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம்.